குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் கிச்சனோட 9th வீடியோ. 9th என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பூண்டு தோசை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான தேவையான இன்ட்ரெஸ்ட்டாக இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு புழுங்கல் அரிசி பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து 2 கப்பு, பச்சரிசி 1 கப்பு ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப் உளுந்து, வெந்தயம் ஒரு 50 கிராம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்துட்டு ஒரு 100 கிராம் பூண்டு, காஞ்ச மிளகா ஒரு 30 மிளகா, கருவேப்பிலை ஒரு கொத்து, ஜீரகம் வந்து 2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் தனியாக ஆட்டி வச்சாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு உளுந்து வெந்தயமும் வந்து தனியாக ஆட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை உப்போடு போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வந்து மாவை நல்லா புளிக்க வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மாவை வந்து நல்லா உப்பு போட்டு கலக்கி வச்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுட்டு 8 ஹவர்ஸ் வந்து மாவை புளிக்க வைக்க போகிறோம். பூண்டு தோசை மாவு வந்து மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். 8 ஹவர் புளிக்க வச்சுருந்தோம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து தோசை ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூண்டு தோசை வந்து ஊற்றியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நல்லெண்ணெய் தான் தோசைக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. தோசை நல்லா மொறுன்னு நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், தோசை வந்து ஒரு சைடு வெந்துருச்சு நல்லா முருகலாம். நெக்ஸ்ட் வந்து தோசை வந்து திருப்பி போட போகிறோம். இப்போ தோசை வந்து 2 சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சூடான சுவையான பூண்டு தோசை ரெடி. பூண்டு தோசைக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து மனோஜ் கிச்சனோட 9th வீடியோ. ரெசிபி பார்த்தீங்கன்னா பூண்டு தோசை. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு பூண்டு தோசைக்கான மாவு ரெடி பண்ணி குக் பண்ணி தோசை சாப்பிட்டுட்டு உங்களோட டேஸ்ட்டை என்னோடய கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிச்சன். Thank you.